வணக்கம் நண்பர்களே. இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது திரு ஓ பன்னீர்செல்வம், முன்னாள் முதலமைச்சர் திரு பன்னீர்செல்வம் அவர்களுடைய அந்த அரசியல் நகர்வுகள் பற்றி தான் நாம் பார்க்க இருக்கின்றோம். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் திரு பன்னீர்செல்வம் அவர்களை 2 முறை அவர் முதலமைச்சராக நியமனம் செய்திருக்கிறார்கள், பரிந்துரை செய்திருக்கிறார்கள். 3வது முறையாக ஜெயலலிதா அவர்களுடைய மறைவிற்கு பிறகு திரு பன்னீர்செல்வம் அவர்கள் முதலமைச்சராக பணியாற்றினார் என்பது நமக்கு அனைவருக்கும் தெரிந்த ஒரு விஷயம். இப்போ இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம அந்த ஜெயலலிதா அவர்களுடைய மறைவிற்கு பிறகு நிகழ்ந்த அந்த ஒரு சில நிகழ்வுக்கு நாம் செல்லலாம். அதாவது 2016-17 அந்த ஆண்டுகளில் 2016-17 அந்த ஆண்டுகளில் நடைபெற்ற சில நிகழ்வுகள், அதை நோக்கி நாம் இப்போ பயணிக்கலாம். அப்படி போகும்போது பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அன்றைக்கு திரு பன்னீர்செல்வம் அவர்கள் முதலமைச்சராக இருந்தார். அப்பொழுது பார்த்திங்கன்னா ஜல்லிக்கட்டு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. குறிப்பாக ஜல்லிக்கட்டு போராட்டம் மாணவர்களால் முன்னெடுக்கப்பட்டது. அது மாணவர்களால் முன்னெடுக்கப்பட்டு அனைவரும், தமிழகத்தினுடைய மக்கள் அனைவரும் அதில் ஒத்த கருத்தோடு ஒருமித்து அந்த போராட்டத்திலிருந்து பங்கேற்றனர் அப்படின்னு பார்க்குறோம். அதிலே மிக முக்கியமாக அனைத்து தலைநகரங்களிலும் மக்கள் குழுமி அதற்காக போராட்டம் செய்தார்கள். சென்னையில் மெரினா கடற்கரையில் நமக்கு தெரியும், லட்ச மக்கள் அன்று கூடி அந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் பங்கேற்றார்கள் அப்படின்ட்டு நம்ம பார்க்குறோம். இப்போ இதில் என்ன விஷயம்னா, அன்றைய காலகட்டத்தில் அந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்திற்கு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்தாகிவிட்டது. அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு அன்றைக்கு வேறு எதுவும் கிடையாது, மறு ஆய்வு எதுவுமே கிடையாது. அப்படிப்பட்ட சூழலில் இந்த போராட்டம் நடக்குது. ஸோ இப்போ அன்றைக்கு திரு பன்னீர்செல்வம் முதலமைச்சர் அவர்கள் இந்த போராட்டம் நடைபெறுவதற்கு அவர்கள் மறைமுகமாக ஒரு ஆதரவு கொடுத்தார்கள் அப்படின்றது தான் நம்ம சொல்லலாம். ஏன்னா அவர்கள் அந்த போராட்டத்தை கலைப்பதற்கு அவர் முற்படவில்லை. காவல்துறையை வைத்து அப்புறப்படுத்துவதற்கோ இல்லை வேறு ஏதாவது கைது செய்வதற்கோ அவர்கள் அன்று முற்படவில்லை அப்படின்றத பார்க்குறோம். ஸோ அப்போ இந்த போராட்டத்தினை முழு மனதோடு அன்று திரு பன்னீர்செல்வம் முதலமைச்சர் அவர்கள், முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் அன்று அனுமதி கொடுத்தார் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அந்த அனுமதி கொடுத்ததனுடைய விளைவாக அந்த ஒரு வாரம், ஒரு 10 நாட்கள் கழித்து அவர் டெல்லி செல்கின்றார். டெல்லி சென்று பிரதமர் அவர்கள் சந்திக்கின்றார். பிரதமர் அவர்களிடம் தமிழ்நாட்டிற்கு மட்டும் ஒரு சிறப்பு சலுகை பெற்று, ஒரு சட்ட திருத்தங்களை பெற்று ஜல்லிக்கட்டு போட்டிக்கு அனுமதியினை அவர் பெற்றுக்கொண்டு அவர் வருகிறார். இன்று வரை அந்த ஜல்லிக்கட்டு போட்டியானது நடைபெற்று கொண்டிருக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். அதாவது அவர் தரப்பில் பார்த்திங்கன்னா ஒரு அமைதி புரட்சி அப்படின்னு சொல்லலாம். அமைதி புரட்சின்னா அந்த நடவடிக்கை எடுக்காமல் அனுமதி கொடுத்த ஒரு விஷயம் அன்றைக்கு அந்த ஜல்லிக்கட்டை மீட்டெடுப்பதற்கு ஒரு வாய்ப்பாக அமைந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதுவும் இல்லாமல் ஒரு சில அந்த வர்தா புயல் என்று ஏற்பட்டது. அந்த வர்தா புயலிலும் அவர் துரிதமாக அனைத்து அதிகாரிகளையும் அமைச்சர்களையும் முடுக்குவித்து அவரும் பயணித்து அந்த வர்தா புயலுடைய அந்த நிவாரணங்கள் என்றும் வர்தா புயலிலிருந்து சென்னை மீண்டு வருவதற்கு ஒரு முழு வீச்சில் அவர் செயல்பட்டார் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இப்போ என்ன அப்படின்னா, இந்த திரு பன்னீர்செல்வம், அதாவது முதல் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வரை அந்த ஒரு டிரான்சிஷன் இருக்கு இல்லையா, அந்த டிரான்சிஷன் பீரியட் நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஒரு பரபரப்பாக இருந்தது அந்த காலகட்டத்தில். அது ரொம்ப என்ன சொல்கிறதுனா, ஒவ்வொரு அந்த மணித்துளிகளுக்கு இடையில் ஒரு விறுவிறுப்புகள் இருந்தது. எத்தனை பேர் இங்கே வருவாங்க, எத்தனை பேர் அங்கே போவாங்க அப்படின்ற மாதிரி வருது. திரு சசிகலா அவர்கள் தான் அன்றைக்கி முதலமைச்சராக வேண்டும் என்று அவர்கள் கவர்னர் அவர்களிடம் அனுமதி கோரியிருந்தார். ஆனால் அவர்களுக்கு அந்த தீர்ப்பு வந்ததன் காரணமாக அவர் சிறை செல்வதன் காரணமாக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை அவர் முதலமைச்சராக அவர்கள் நியமனம் செய்தார்கள். ஸோ இந்த இடம் திரு பன்னீர்செல்வம் அவர்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு செட்பேக் மாதிரி இருந்தது. ஆனால் அன்றைய தினம் மக்களுடைய அந்த ஆதரவு முழுவதும் திரு பன்னீர்செல்வம் அவர்களுக்கு இருந்ததை நாம் பார்க்க முடிகின்றது. ஆனால் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா, அந்த அன்னைக்கு அதுக்கு பிறகு சில தேர்தல் கருத்து கணிப்பொடிகளில் கூட திரு பன்னீர்செல்வம் அவர்களுடைய
அந்த ஒரு தனித்தன்மை வந்து மக்கள் மத்தியில் வந்து சிறப்பாக இருந்தது அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம். ஸோ எந்த இடத்துல வந்து திரு பன்னீர்செல்வம் அவர்கள் தன்னுடைய தனித்தன்மையை வந்து அவர்கள் வந்து சரிவதற்கு அனுமதித்தார், அவர் தான் அனுமதித்தார் தான் சொல்லணும். ஏன்னா அனுமதித்தார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அவர் வந்து எடப்பாடி பழனிசாமி அவருடைய அணிக்கு வந்து செல்வதற்கு முற்பட்டார். அது தன்னை வந்து இணைச்சிக்கிறதுக்காக அவர் போனார். ஸோ அந்த இணைக்கும் பொழுது அந்த இடத்துல வந்து ஒரு சுணக்கம் மக்கள் மத்தியில் வந்து அந்த எண்ண அலைகளில் ஒரு சுணக்கம் ஏற்பட்டது. அதுதான் அவருடைய சரிவு, தன்னுடைய தனித்தன்மையை வந்து இழப்பதற்கு காரணமாக அமைந்தது அப்படின்றத பார்க்கலாம். ஏன்னா ஒரு 3 முறை அவர் வந்து முதலமைச்சராக இருந்திருக்கின்றார். அப்படி இருந்த பிறகு அவர் வந்து தன்னை வந்து ஒரு துணை முதலமைச்சராகவும் தன்னை ஒரு அமைச்சராகவும் அவர் வந்து தன்னை எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய கீழ் வந்து அவர் பணியாற்றுவதற்கு தன்னை பக்குவப்படுத்தி கொண்டார் அப்படின்றத பார்க்குறோம். அதுதான் அவருடைய அந்த தனித்தன்மை சரிவதற்கும் ஒரு காரணமாக அமைந்தது என்றது நாம் கூறலாம். அதற்கு பிறகு வந்து அவருக்கு நிகழ்ந்த நிகழ்வுகள்லாம் நமக்கு தெரியும். ஏனென்றால் அந்த ஒருங்கிணைப்பாளர் அப்படின்ற ஒரு விஷயம் அவருக்கு இருந்தது. அந்த ஒருங்கிணைப்பாளர் அப்படின்ற அந்த பொசிஷனை வந்து நீக்கிட்டு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னை வந்து பொதுச் செயலாளராக அவர்கள் வந்து அவர் நியமனம் செய்து கொண்டார். அதை பொதுக்குழு கூடி நியமனம் செய்து கொண்டார் அப்படின்றதெல்லாம் பார்க்குறோம். அந்த பொதுக்குழுவில் வந்து திரு பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து எவ்வளவு அவமானப்படுத்தப்பட்டார் அப்படின்றதும் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா அதற்கப்புறம் அவருடைய நகர்வுகள் வந்து அதிமுகவின் பக்கம் அவருக்கு ஒரு பெரிய சாதகமாக இருப்பதாக தெரியவில்லை. அதாவது அதிமுகவினுடைய அந்த மாவட்ட செயலாளர்கள், முன்னாள் அமைச்சர்கள், அந்த மாதிரி அந்த நிர்வாகிகள் மத்தியில் வந்து அவருக்கு வந்து பெரிய ஒரு வரவேற்பு இருப்பதாக தெரியவில்லை. மேலும் அவர் வந்து மக்களை சந்திப்பதற்கும் தொண்டர்களை சந்திப்பதற்கும் அவர் வந்து முற்பட்டார். அப்படி முற்படும் பொழுதும் அவர் தனிப்பட்ட முறையில் ஒரு தேர்தலை சந்தித்தார். அந்த தேர்தலில் அவர் வந்து அதாவது அது மிகவும் ஒரு அதிக வாக்குகளை அவர் வந்து பெற்றார். ஒரு 3 லட்சம் வாக்குகளை பெற்றார். ஆனால் தோல்வியை தழுவினார் அப்படின்றது பார்க்குறோம். கடந்த பாராளுமன்ற தேர்தலில் 2024 அவர் போட்டியிட்டார். ராமநாதபுரம் தொகுதியில் வந்து அவர் போட்டியிட்டு அவர் ஒரு 3 லட்சம் வாக்குகள் அவர் வந்து பெற்றார் அப்படின்னு பார்க்கலாம். அது அவருடைய சொந்த ஒரு செல்வாக்கினால் கிடைத்த ஒரு வாக்குகள்னு சொல்லலாம். இப்போ என்ன விஷயம் அப்படின்னா, திரும்ப அவர் வந்து இந்த அரசியல் நகர்வுகள் தன்னுடைய அரசியல் நகர்வுகளை எதிர்நோக்கி அவர் வந்து முன்னெடுத்து செல்வார் அப்படின்றது இருக்குது. ஏன்னா இப்போ திரு பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து அங்கம் வகித்த அந்த பாஜக வந்து இன்று அதிமுகவுடன் கூட்டு சேர்ந்து விட்டதுன்னு பார்க்குறோம். அப்படி கூட்டு சேரும் பொழுது திரு அமித்ஷா அவர்கள் தன்னை வந்து தன்னிடம் அழைக்கவில்லை, சென்னை வந்திருக்கும் பொழுது தன்னை அழைக்கவில்லை அப்படின்ற ஒரு வருத்தத்தை வந்து இன்று அவர் பதிவு செய்திருக்கிறார். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதை நோக்கி நகரும் அப்படின்றது நமக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்கிறது. ஒருவேளை அவர் வந்து தனி கட்சி ஆரம்பிக்கப் போகின்றாரா, தனி கட்சி ஆரம்பித்து அவர் எப்படி அவர் அணி சேரப் போகின்றார்? ஏனென்றால் வந்து திரு பன்னீர்செல்வம் அவர்களையும் தினகரன் அவர்களையும் அதிமுகவினுடைய எடப்பாடி பழனிசாமி எப்படி இணைத்துக் கொள்வார் என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. அவர்களுக்கு இரட்டை சின்னத்திலேயே நிற்பதற்கு அனுமதி வழங்குவாரா? ஆனால் அப்படி இரட்டை சின்னத்தை நிற்பதற்கு தினகரன் அவர்கள் வந்து விரும்ப மாட்டார் என்பது போல் தெரிகிறது. ஏனென்றால் அவருக்கு ஒரு தனி கட்சி இருக்கிறது. எப்படியாயினும் திரு பன்னீர்செல்வம் அவர்களும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சேர்வதற்கு வாய்ப்புகள் மிகவும் குறைவு. திரு பன்னீர்செல்வம் அவர்கள் மீண்டும் தன்னுடைய தனித்தன்மையை வந்து மீட்டெடுக்க வேண்டுமானால் அவர் தனியாக கட்சி ஆரம்பித்தால் அவருக்கு ஒரு மீட்டெடுக்கக்கூடிய தனித்துவம் மீண்டும் அவருக்கு கிடைத்து அதனை மீட்டெடுப்பதற்குண்டான ஒரு வாய்ப்புகள் வந்து அவருக்கு வந்து இருக்கிறது அப்படின்றத நம்ம சொல்லலாம். ஸோ அப்படி அவர் தனியாக ஒரு கட்சி ஆரம்பித்தால் அவர் 3வது அணியை அவர் தேர்ந்தெடுக்கலாம். 3வது அணி என்று சொல்லும் பொழுது இங்கே வந்து திரு சீமான் அவர்கள் இருக்கிறார், நாம் தமிழர் சீமான் அவர்கள் இருக்கிறார், தாவக தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்கள் இருக்கிறார். அதே மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சியையும் அவர் இணைத்துக் கொள்ளலாம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இவங்க எல்லாரும் வந்து இணைப்பதற்கு வந்து ஒரு பெரிய தடை வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, திரு சீமான் அவர்களும் முதலமைச்சர் வேட்பாளராக களமிறங்க வேண்டும் என்று நிலையில் இருக்கிறார். திரு விஜய் அவர்களும் அதே நிலையில் இருக்கிறார். அதே மாதிரி பார்த்திங்கன்னா எல்லோரும் அப்படி இருக்கும் பொழுது இந்த இடத்துல அவங்களுக்குள்ள அதுதான் ஒரு பிரச்சனையாக இருப்பது போன்று தெரிகிறது. அந்த பிரச்சனையை சுமூகமாக்குவதற்கு இவர்கள் இருவரும் மனமு வந்து திரு விஜய் அவர்களும் நாம் தமிழர் சீமான் அவர்களும் மனமு வந்து
ஒரு பொது வேட்பாளராக, பொதுவான ஒரு மனிதராக திரு பன்னீர்செல்வம் அவர்களை அவர்கள் முதலமைச்சர் வேட்பாளராக அவர்கள் வந்து தங்களுக்குள் அவர்கள் நியமித்தால், தேர்ந்தெடுத்தால் அவர்களுக்கு வந்து இந்த கூட்டணி அமைவதற்கு கொஞ்சம் சுமூகமாக இருக்கும் என்பது ஒரு பொதுவான ஒரு கருத்து. அப்படி பார்க்கும் பொழுது திரு பன்னீர்செல்வம் அவர்கள் ஏற்கனவே 3 முறை முதலமைச்சராக இருந்திருக்கின்றார். அப்போ அவருக்கு கீழ் அவர்கள் வந்து திரு விஜய் அவர்களும் நாம் தமிழர் சீமான் அவர்களும் அங்கே பணியாற்றுவதற்கு ஒரு வாய்ப்பாக அமையும். ஒரு துணை முதலமைச்சர் பதவிகளோ ஏதோ இன்ன பிற பதவிகளோ அமைச்சர்களோ அவர்கள் பெற்றுக்கொண்டு அவர்கள் வந்து பணியாற்றுவதற்கு ஒரு வாய்ப்பாக அமையும். ஸோ அப்படி பார்க்கும் பொழுது பன்னீர்செல்வம் அவர்களின் மீதும் மக்களுக்கு ஒரு ஆதரவு இருக்கிறது, ஒரு அலை இருக்கிறது. அலை இருந்தது 2016-17 அலை இருந்தது. மேலும் அவர் அதிமுகவினுடைய அந்த பொதுக்குழுவில் அவர் அவமானப்படுத்தப்பட்டார் அப்படின்றது எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ இந்த இடத்துல இந்த இந்த அவர்களுடைய அந்த அவருக்கும் இங்கு ஒரு ஆதரவு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது மக்கள் மத்தியில். அதே போன்று விஜய் அவர்களும் இதனை உணர்ந்து, அதாவது தான் முதலமைச்சர் வேட்பாளராக நின்றால் கூட்டணி அமைவதற்கு வாய்ப்புகள் மிகவும் குறைவு. அதே போன்று திரு சீமான் அவர்களும் அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அதனால் அவர் வந்து தன்னுடைய கட்சியினுடைய அந்த இப்போ அங்கீகாரம் கிடைத்திருக்கிறது, அதனை நிரூபிக்க வேண்டிய ஒரு நிலையில் இருக்கின்றார். அவருக்கும் வாய்ப்புகள் இருக்கிறது, அதிமுக பக்கம் செல்வதற்கு அவருக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. இருந்தாலும் ஒரு ஒரு புதுமை, அதாவது ஒரு ஏற்கனவே எந்த இடத்துல அந்த தமிழக மக்கள் வந்து ஒரு விஷயத்தை விட்டார்களோ, தமிழகத்தினுடைய மக்கள் வந்து எந்த ஒரு இடத்தில் எந்த ஒரு புள்ளியில் தமிழக மக்கள் வந்து ஒரு நிலையை வந்து அவர்கள் வந்து அவர்கள் நினைத்த விஷயம் நடக்காமல் இருந்ததோ அந்த இடத்திற்கு திரும்பவும் வந்து பயணித்தால் ஒரு அலை அடித்து அந்த அலையின் மூலமாக, அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த மாதிரி ஒரு 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 பாசிட்டிவான ஒரு அலை வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இந்த 3வது அணிக்கு. ஏனென்றால் பொதுவாக வந்து ஒரு ஆளும் கட்சிக்கு எதிராக ஒரு ஆன்டி இன்கம்பரன்சி வந்து வரும், எதிர்ப்பு அலைகள் வரும். அந்த எதிர்ப்பு அலைகளை இந்த மாதிரி வந்து ஒரு 3வது அணி அமையும் பொழுது அந்த எதிர்ப்பு அலைகள் வந்து பிரிவதற்கும் அது வந்து ஒரு வாய்ப்பாக அமையும். அது திமுகவுக்கு வந்து சாதகமாக சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்கிறது. பட் எது எப்படி ஆயினும் அதனை முறையாக தன் பக்கம் இழுத்து, அந்த எதிர்ப்புகளை வந்து தன் பக்கம் இழுத்து அதை மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்றால் அந்த இடத்தில் வந்து ஒரு பவர்ஃபுல்லான மக்கள் அங்கீகாரம் கொடுக்கக்கூடிய, அக்செப்ட் செய்யக்கூடிய ஒரு கேண்டிடேட் அங்கே இருக்க வேண்டும். ஏன்னா நீ எப்படி ஆயினும் திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு முதலமைச்சர் கேண்டிடேட். அவருக்கு இணையான ஒரு சிஎம் கேண்டிடேட் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அதே போன்று திரு பன்னீர்செல்வம் அவர்களும் தன்னை வந்து ஒரு பக்குவப்படுத்தி கொண்டு இந்த 3வது அணிக்கு அவர் தயாரானால் அவருக்கும் ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது என்பது ஒரு நிதர்சனமான ஒரு உண்மை. என்றால் மக்கள் வந்து ஒருமுகப்படுத்தி ஒன்றாக இணைந்து திரு பன்னீர்செல்வம் அவர்களுடைய தலைமையிலான அந்த கூட்டணிக்கு வாக்களிப்பதற்கு வாய்ப்புகளும் இருக்கிறது. ஸோ அது வந்து அவருக்கு தன்னுடைய அந்த கூட்டணியினுடைய நகர்வுகளை எப்படி கொண்டு செல்கிறார் என்பது தெரியவில்லை. பொறுத்திருந்து பார்ப்போம். அவர் முக்கியமாக தனி கட்சி வந்து அவர் வந்து தொடங்கி அதில் பயணித்தால்தான் அவருக்கு நன்மையாக அமையும் என்பதும் நம்முடைய கருத்து. நன்றி நண்பர்களே.